ஹோட்டலில் போய் சாப்பிட்டா தான் பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமேல் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு 15 பாதாம் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதே கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு, இது கூட 2 பச்சை மிளகாய், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை பீஸும், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காயும், ஒரு 10 மிளகும் சேர்த்துட்டு, ஒரே ஒரு பே லீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் பாதாம் ஊறிச்சு. இந்த தோலெல்லாம் உளிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வெந்துருச்சு இல்லையா, அதில் இருக்கிற பே லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் வந்து நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 செகண்ட் வந்து ஆயிலில் வதக்கிட்டு இப்போ 2 தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆனியனும் ஸ்பைசஸும் போட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதி விட்டுருங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதோட ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். நல்ல டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான் ரொட்டி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இனி ஹோட்டல் போய் தான் பன்னீர் கிரேவி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலே நம்மளே டேஸ்டியாக செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.